உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில சில நெகட்டிவான இம்பாக்ட் எல்லாத்தையும் நீங்க தவிர்த்து விட முடியும் நண்பர்களே. எனவே காதல் வாழ்க்கையில நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களது இல்லற ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல புரட்டாசி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 2 வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி நண்பர்களின் ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் எத்தனை கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 28ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதே நாளே அக்டோபர் 15ஆம் தேதியே சந்திர பகவான் நகர்றாருங்க. அவர் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு செவ்வாய் புதனுடன் இணைந்து கொள்கிறார். இரண்டாவது நாளாக 18 அக்டோபர் 2023 புதன்கிழமை, அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து செவ்வாய் மற்றும் புதனுடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக அதே நாளே 18/10 இரண்டாவது மாற்றமாக சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சத்திற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த 2 தேதியில 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை பகல் 2:44 வரை சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த சந்திராஷ்டமம் தினத்துல தினசரி வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அந்த தினத்துல நீங்க செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. முக்கியமான காரியங்களை அதிகமான கவனத்துடன் செய்யறது நல்லது. பணம் சம்பந்தமான விவகாரங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை நீங்க நிதானித்து யோசித்து செயல்படுறது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். வேகம் தேவையில்லைங்க, விவேகம் மட்டும்தான் தேவை. இந்த வாரம் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் சரி நண்பர்களே, அந்த முயற்சிக்கு உண்டான பலன்களில் உங்களுக்கு தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சந்திராஷ்டம தினத்தை தவிர நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய முயற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. புதிய நண்பர்களின் வருகையின் சேர்க்கையினால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இன்டென்சிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க நண்பர்களே. அரசியல்வாதிகள் இந்த தினம் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது. அப்படி நடந்துகிட்டால் நற்பெயரை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய நபர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக, புதிய கஸ்டமர்ஸ் அறிமுகமாகக்கூடிய நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ அப்படி அமையும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே. எனவே வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. புதிய புதிய நபர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும். கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா தீவிர முயற்சியோட புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவீங்க. பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கும் நண்பர்களே. ஆனால் நீங்கள் தகுந்த ஆலோசனை பேரில் முதலீடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லான சூழல் இந்த வாரம் இருந்தாலும் லாபம்ங்கிறது குறையாம இருக்கும் நண்பர்களே. லாபத்தில் வழக்கமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரிகளுக்கு ஓகேங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அது என்னங்கிறதை இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படிங்க எனக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினசரி வீடியோக்களை மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும். அதனால நீங்கள் ஆன் டைமுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் மொபைலுடைய நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களது ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் அதனால கண்டிப்பாக பலன் பெறுவீங்க. ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால பணம் சம்பந்தமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. உங்களுடைய நிலுவைகள் வேலைகள் எல்லாத்தையுமே முடிப்பீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. வெளியூர் பயணங்கள் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே. அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கிற நண்பர்களே. பெண்டிங்கான வேலைகள் எல்லாமே முடியும். பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்
தொல்லைகள் பெரும்பாலானவே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கடன் தொல்லையில சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே தம்பதியரிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனம் விட்டு நீங்கள் கண்டிப்பாக உட்கார்ந்து பேசணும். அதன் மூலமாக ஒற்றுமை வளப்படும். நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இல்லற வாழ்க்கை அமையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நல்ல சுப செய்திகள், மங்களகரமான செய்திகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுடைய ஃபீலிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நண்பர்களே. கொஞ்சம் நீங்கள் பழைய நினைவுகள் மூலமாக வருத்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் அதெல்லாம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. உங்களோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சென்டிமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு மற்றவங்க அதை கிளறும் போது நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதனால் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழந்துடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனால் சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தவறான சில எதிர்மறையான விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க. சென்டிமெண்டெல்லாம் நீங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுடைய சூழலில் இப்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே தீர்ந்து விடும். அதனால் உங்கள் மனம் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால் பல குழப்பங்கள் உங்களுக்கு தீரும். குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது நண்பர்களே. நீங்கள் எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். சூப்பரான ஒரு வாரங்க இந்த வாரம். கல்வியில் மாணவர்களுக்கு உங்கள் பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே தீர்ந்து வரதுனால படிப்பில் அதிகமான ஃபோக்கஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் எந்த விதமான எக்ஸாம்ஸ்லையும் சிறப்பாக பங்காற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு நீங்கள் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நன்மை நடக்கும். அதே புதன்கிழமை அன்னைக்கு கன்னிமார்களையும் நீங்கள் வழிபடலாம். அதன் மூலமாக மனதில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க நண்பர்களே. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த 2 பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க. புதன்கிழமை அன்னைக்கு மறந்துடாதீங்க. லட்சுமி நரசிம்மருக்கு நீங்கள் மாலை சூட்டி துளசி மாலை சூட்டி வழிபடுங்கள். கன்னிமார்களை வழிபடுங்கள். உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம இருக்கிறதுனால நீங்கள் ஞாயிறு முதல் செவ்வாய் வரை மட்டும் கொஞ்சம் தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் புதிதாக விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் சிறப்பாக அமையும். அலுவலக பணிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் தேரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசுறது நல்லது. காதல் வாழ்க்கையில் சென்டிமெண்ட்டை யாராவது டச் பண்ணாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வேறு லெவலில் முன்னேற்றம் இருக்குது. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தும் சில பேர் லைக் பட்டன் அழுத்துறதில்ல, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் நீங்கள் தினசரி வீடியோக்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறணும் அப்படின்னா நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே. அவங்களுடைய ஆதரவுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.